யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மனிதர்கள் நம்முடைய வெளி தோற்றத்தை, நம்முடைய வஸ்திரத்தை கண்டு நம்மை அனுமானப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நம்முடைய இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் முன்பாக நம்முடைய இருதயத்திலே என்ன உண்டு என்று சொல்லி நாம் மறைக்க முடியாது. கர்த்தர் அனைத்தையும் அறிந்தவர். தீமையான காரியங்கள் இல்லாதபடிக்கு நன்மையான காரியங்கள் இருக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறகு அவன் மரித்த பிறகு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாக இருக்கிறான். அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவராகிய நாம் நம்முடைய ஆத்துமா எங்கு செல்லுகிறது? நம்முடைய இந்த உலகத்தில் நாம் வாழும் செய்கைகளின் அடிப்படையிலே, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே நம்முடைய ஆத்துமாவுக்கு உண்டான ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. நாம் நித்திய வாழ்வுக்கு, மோட்ச வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்றே நம்முடைய விசுவாசம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அந்த நித்திய வாழ்வை ஆண்டவரோடு இருக்கும்படியாக நாம் அந்த வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டுமே என்றால், இந்த உலகிலே இந்த நாட்களிலே நம்மை புடமிட வேண்டும். வேண்டாத காரியங்கள், எப்படி மரங்கள் வேண்டாத இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு வசந்த காலத்திலே எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு புதிய இலைகளையும் புதிய காய்களையும் புதிய பழங்களையும் புதிய பூக்களையும் கொடுப்பது போல, இந்த 40 நாட்கள் நம்மிடத்திலே உள்ள வேண்டாத இந்த காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு நம் நன்மையான காரியங்களாக, ஆவியின் கனிகளிலே கனி கொடுக்கும் பிள்ளைகளாக நம்முடைய இருதயத்தை நாம் மாற்ற வேண்டும். அதற்காக இந்த நாட்களிலே நம் உபவாசத்தை அதிகரிப்போம். நம்முடைய ஜெப நேரத்தை அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும். மற்றும் கிடைக்கும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். பிறகு வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, பசியில் இருப்பவர்களுக்கு, பட்டினியில் இருப்பவர்களுக்கு நம்மிடையே உள்ள செல்வங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்படியாக நாம் உபவாசத்தை, நம்முடைய உணவை அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்.